பென்ஷன் விதிகளின் திருத்தத்தை கண்டித்து நாளை போராட்டம் நடைபெற உள்ளதாக ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் அறிவித்துள்ளனர். தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு புதுச்சேரி கிளை பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் இன்று முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் செய்தியாளரிடம் கூறும் பொழுது, கடந்த மார்ச் 25ஆம் தேதி பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய நிதி மசோதாவில் பென்ஷன் விதிகளில் திருத்தங்களை கொண்டு வந்து எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை மீறி மக்களவையில் நிறைவேற்றியுள்ளது. இந்த திருத்தங்களின் மூலம் ஊதியக்குழு பரிந்துரைகள் வருங்காலத்தில் மட்டும் பொருந்தும். அதாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும் தேதிக்கு பிறகு ஓய்வு பெறும் ஓய்வூதியர்களுக்கு மட்டுமே அவை கிடைக்கும். ஓய்வூதியர்களை இரண்டாக பிரித்து 8வது ஊதியக்குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும் தேதியிலிருந்து யார் ஓய்வு பெறுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே 8வது ஊதியக்குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும். மற்றவர்களுக்கு அந்த பரிந்துரைகள் அமல்படுத்தப்படாது என்பது போன்ற அடிப்படையில் மேற்கண்ட பிரிவுகள் இந்த திருத்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேற்கண்ட திருத்தங்கள் ஓய்வூதியர்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு நாடு தழுவிய அளவில் 3ஆம் தேதி மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அறைகூவல் விடுத்துள்ளது. அதன்படி புதுச்சேரியில் நாளை மாலை அண்ணா சிலை அருகே போராட்டம் நடைபெறும். இப்போராட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழுவில் இணைந்துள்ள புதுச்சேரி பென்ஷனர்கள் சங்கம், தபால்துறை ஊழியர்கள் சங்கம், பிஎஸ்என்எல் பென்ஷனர் சங்கங்கள், ஜிப்மர் ஓய்வு பெற்றோர் நலச்சங்கம், ரயில்வே ஓய்வூதியர்கள் சங்கம், வருமான வரி ஓய்வூதியர்கள் சங்கம், புதுச்சேரி காவல்துறை ஓய்வூதியர்கள் சங்கம், மின்துறை முன்னாள் பணியாளர்கள் சங்கம் உள்ளிட்டவை கலந்து கொள்கின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் 16,000 மாநில அரசு ஓய்வூதியர்களும் 3,000 மத்திய அரசு ஓய்வூதியர்களும் உள்ளனர். இவ்வாறு அவர் கூறினார்.